ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தயிர் சாதமும் மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த தயிர் சாதத்தை ரொம்ப க்ரீமியாகவும் உருளைக்கிழங்கு ஃப்ரையை ரொம்ப சீக்கிரமாகவும் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். தயிர் சாதம் பண்ணுறதுக்காக நான் முதல்ல சாதத்தை வேக வச்சு எடுத்திருக்கேன். சாதத்தை நார்மலாக வேக வைக்கிறத விட ரொம்ப மசிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் தயிர் சாதத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே நீங்கள் குக்கரில் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பால் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அப்போ தயிர் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாதம் ரெடியாகிடுச்சு. நான் இதை இனி வடித்து எடுத்துடுறேன். இப்போ சாதத்தை நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு ரொம்ப மசிச்சா பிடிக்காது, சாதமாக இருக்கணும்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த சாதத்தை நல்லா ஆற விட்டுடணும். சாதம் ஆறுனதுக்கு அப்புறமா தயிர் சேர்த்தாதான் அது நல்லா க்ரீமியாக கிடைக்கும். இல்லைனா அந்த தயிர் கொஞ்சம் திரிஞ்சு போயிடும். அதனால் சாதத்தை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஆறின சாதத்துக்கு கூட நம்ம எடுத்து வச்சிருக்க தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து இந்த தயிர் சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். கூடவே நான் 1/4 கப் பாலும் சேர்க்குறேன். இந்த பால் சேர்த்தா இந்த தயிர் சாதம் நல்லா க்ரீமியாக இருக்கும். சூடு ஆறுனதுக்கு அப்புறமும் இதே டெக்ஸ்டரோடு இருக்கும் நம்ம பால் சேர்த்து கிளறும்போது. நீங்கள் குக்கரில் வேக வச்சு எடுக்கும்போது பால் சேர்த்திங்கன்னா இது சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து நம்ம இதில் தாளித்து சேர்த்துக்கலாம். அதுக்காக ஒரு கடாய் எடுத்து அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் நறுக்கிய இஞ்சி. இந்த இஞ்சியோட மனம் இதுக்கு நல்லா இருக்கும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும். அடுத்து 1 டீஸ்பூன் நறுக்கிய பச்சை மிளகாய். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கூடவே இதில் 3 வரமிளகாயும் 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து எடுத்துக்கணும். பெருங்காயத்தூள் வேணும்னா நீங்கள் 1 சிட்டிகை சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தாளிச்சதை இந்த தயிர் சாதத்துக்கு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கடைசியாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி கீரையும் நான் ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது கூடவே உங்கள்கிட்ட மாதுளைப்பழம், திராட்சை பழம் இருந்தனா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போது இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் தயிர் சாதம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இந்த தயிர் சாதம் கூட சாப்பிட்ற மாதிரி நான் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன். இதை எப்படி சுலபமாக பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் அதுக்காக 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு கட் பண்ணோன்னே இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைனா அது கருத்துடும். கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு கடாய் எடுத்து அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடான அப்புறமா அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி. மிளகாய் பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து இதில் நல்லா கோட் ஆகிற மாதிரி அந்த மசாலாவெல்லாம் நல்லா கிளறி கொடுக்கணும். இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடணும்.
இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் உருளைக்கிழங்கு வந்து பாதி வெந்து வந்திருக்கு. இப்போது இந்த உருளைக்கிழங்கு தேவையான உப்பு சேர்த்து திரும்பவும் நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். அப்போது உருளைக்கிழங்கு நல்லா குக்காகி ரெடி ஆகிடும். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா அதில் இருக்க தண்ணியெல்லாம் போய் இப்போ உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆகியாச்சு. இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஃப்ரையை வந்து நமக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப டைமே ஆகாது. இது ஒரு 10 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். இப்போ கடைசியாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி கீரையும் சேர்த்து நம்ம கிளறி எடுத்தால் நமக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடும். இதில் மசாலாலாம் சேர்த்து நம்ம வெயிட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. இதை நம்ம உடனே செய்து எடுத்துடலாம். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தயிர் சாதமும் நம்ம 30 மினிட்ல ரெடி பண்ண முடியும். ஈஸியான லஞ்ச் ரெடி பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சா இது ரொம்ப சுலபமாகவும் இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த 2 ரெசிபியையும் நீங்களும் கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.